சென்னை நீலாங்கரையில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் தற்போது திருச்சிக்கு வந்திருக்கிறார். ரோட் ஷோ நடத்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது கரூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கருப்பு காரில் கருப்பு சட்டை பேண்ட் அணிந்து தற்போது கரூர் மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக காரில் தமிழ்நாடு முதலமைச்சர் பயணித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் கரூர் சென்றிருக்கிறார். 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோ செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் தனியார் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் கருணை அடிப்படையிலான 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்து நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இதற்கிடையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது கரூர் சென்று கொண்டிருக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட்டு சரியாக 10:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கிருந்து தற்போது கார் மூலமாக கரூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக அந்த இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அதே போன்ற துர்க்க நிகழ்ச்சி, அதாவது ஏற்கனவே 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் மாவட்டத்திற்கு கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கலர் காரில் தற்போது சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கரூர் அட்லஸ் கலையரங்கத்தில் பிற்பகல் 12:15 மணிக்கு நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்று முதலமைச்சர் பேச இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து 1:15 மணிக்கு புறப்பட்டு திருக்காம்புலியூர் கோவை சாலை பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா லைட் ஹவுஸ் முனை திருமாநிலையூர் தாந்தோணிமலை காளியப்பனூர் வழியாக சுற்றுலா மாளிகை வரை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோ சென்று மக்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக சாலையின் இருபுறமும் இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா மாளிகையில் மதிய உணவு அருந்திய பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் முதலமைச்சர் அங்கு நடைபெறக்கூடிய அரசு விழாவிலும் பங்கேற்க இருக்கிறார். அப்போது மணவாசியில் ரூபாய் 1700 கோடியில் அமையும் தனியார் காலனி தொழிற்சாலைக்கு எவர்வின் கோதாவரி ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் ஆகிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். பின்னர் அங்கிருந்து மாலை 4:10 மணி அளவில் புறப்பட்டு கார் மூலமாக மாலை 6 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வந்தடையும் முதலமைச்சர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு இரவு 7 மணி அளவில் சென்னை வருகை தர இருக்கிறார். இந்த பயண திட்டம் தான் முதலமைச்சரின் பயண திட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கரூர் வெண்ணெய்மலை தனியார் அரங்க வளாகத்தில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை பெற்றுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மக்கள் அந்த அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய 6000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். மக்கள் சந்திப்பு நடைபெறும் வெண்ணெய்மலை பகுதியில் உள்ள 2 தனியார் பள்ளிகள், 1 தனியார் கல்லூரி ஆகியவற்றிற்கு இன்று விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கரூர் மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக திருச்சியிலிருந்து பயணம் மேற்கொண்டு வருகிறார். வழி நெடுவிலும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கருப்பு பேண்ட் சட்டை மற்றும் கருப்பு காரில் கரூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் செல்வது குறிப்பிடத்தக்கதா ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நந்தினி, முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ மேற்கொள்கிறார். எந்த பகுதியில் அவர் அந்த ரோட் ஷோ மேற்கொள்கிறார்? அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியது போல கரூர் அட்லஸ் கலையரங்கில் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச இருக்கிறார். அங்கிருந்து புறப்படக்கூடிய முதலமைச்சர் கரூர் அட்லஸ் கலையரங்கத்தில் இருந்து அந்த சுற்றுலா மாளிகை வரை இருக்கக்கூடிய அந்த 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்காம்புலியூர் கோவை சாலை பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா லைட் ஹவுஸ் முனை திருமாநிலையூர் தாந்தோணிமலை காளியப்பனூர் வழியாக
சுற்றுலா மாளிகை வரை இருக்கக்கூடிய அந்த 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோவாக சென்று மக்களை சந்திக்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதற்காக சாலையின் இரு புறமும் இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் இருக்கக்கூடிய நிலையில் கட்டுப்பாடுகள் கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த முறை போல எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது கரூர் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இதற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். வழி நெடுவிலும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பார்த்து கையசைத்தவாறே தற்போது கரூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அங்கு 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குவதோடு அங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு முதலமைச்சர் பேச இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.